ஸ்டெம் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025க்கான வினாக்களுக்கான விடைகளை தமிழில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்மளோட ஆஃப்லைன் சென்டர் திருச்சி தலைநிலையில் இருக்குது. ஆன்லைன் லேர்னிங் வகுப்புகள் ஜாயின் பண்ணலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இந்த கொஸ்டினில் எம் நிறை கொண்டு அச்சு ஆதியை சுற்றி இயங்கும் ஒரு துகள் எஃப் எனும் மாறா விசையினால் அதன் ஆதியை நோக்கி இழுக்கிறது. ஒரு ஆதி சென்டர் பாயிண்ட் இருக்கு, ஆதி புள்ளி. ஒரு பொருள் என்னாகுது, சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பொருள் சுத்திக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒரு மாறா விசையினால் ஆதி வந்து உள்நோக்கி இழுக்குது. தேர் இஸ் அ ஃபோர்ஸ், மைய நோக்கி விசை. மைய நோக்கி விசை என்னது? எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர். இந்த வி ஸ்கொயர்ட் பை ஆருங்கிறது என்னது? ஆக்சிலரேஷன். அது வந்து மாறிலியா இருக்கும், முடுக்கம் வந்து மாறிலியா இருக்கும். இப்போ வி ஸ்கொயர்ட் பை ஆர் ஈக்குவல் டு மாறிலி. இது முதல் பாயிண்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். போர் கொள்கையானது அதன் இயக்கத்தை விளக்க பயன்படுகிறது. இந்த இயக்கத்தை விளக்குறதுக்கு நான் எந்த கொள்கையை யூஸ் பண்றேன்னா போர் கொள்கையை யூஸ் பண்றேன். போரின் அணு மாதிரி. எனில் எண்ணாவது வட்டப்பாதையில் அதன் ஆரம் ஆர் மற்றும் வட்டப்பாதை துகளின் வேகம் v ஆகியவை வேகம் v. இந்த வட்டப்பாதையில் சுத்துற எண்ணாவது வட்டப்பாதையில் சுத்துது. இது nth ஆர்பிட்டு. சுத்தும் போது வேகம் இந்த v, அதோட ஆரம் வந்து ஆர்னு சொல்லிக்கிறாங்க. ஆகவே எண்ணெய் சார்ந்துள்ள முறை, எண்ணெய் சார்ந்து அது எப்படி மாறுதுன்னு சொல்லிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. போரோட அணு மாதிரி கொள்கை என்னது? MVR இஸ் ஈக்குவல் டு கோண உந்தம் NH பை 2π. இதை பாருங்க, எம் வந்து மாறிலி, சரிங்களா? விஆர் இருக்கு, என்ன வச்சுக்கோங்க, H பை 2πm இப்படி மாத்திக்கிறேன். இதுவும் வந்து அது மாறிலியாக தான் இருக்கும். மாறிலியை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி மேலே இருக்கிற நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லிக்கிறாங்க? வி ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு கான்ஸ்டன்ட். ஆர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை சி. சிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஆர் ப்ரொபோஷனல் டு வி ஸ்கொயர் எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட் எடுத்து விட்டுறேன். இப்போ ஆருக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம்? வி ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் தூக்கி விட்டுறேன். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேணாம், எனக்கு தேவை கிடையாது. இப்போ வி கியூப் இஸ் ஈக்குவல் டு என். இப்போ வி இஸ் ஈக்குவல் டு n பவர் 1/3. விங்கிறது n பவர் 1/3. எனக்கு வந்து ஆப்ஷன் 2 இருக்கிறது, ஆப்ஷன் 4 இருக்கு. அப்போ ஆரை கண்டுபிடிக்கணுமா? ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே. ஆர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டா? வி இஸ் ஈக்குவல் டு n பவர் 1/3. ஆர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். விக்கு ஃபுல்லாக என்ன போட்டுக்கோங்க, n பவர் 1/3 த ஹோல் ஸ்கொயர். என்ன வரும்? n பவர் 2/3 வரும். இப்போ ஆறுங்கிறது ப்ரொபோஷனல் டு n பவர் 2/3. v ப்ரொபோஷனல் டு n பவர் 1/3. இப்போ ஆறு வந்து 2 பவர் n பவர் 2/3 வருதா? இப்போ சரியான விடை 2.